ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இன்றைக்கி நம்ம என்எல்சி இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நவரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்தோன்னா 16 இருக்குது. அதில் யூஆர் 7, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசி கேட்டகரிக்கு 5, எஸ்சி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சியும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் மற்றும் 1 இயர் கோர்ஸான டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தவங்களா இருந்துச்சுன்னா 1 இயர் பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா +2 மற்றும் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் எனி டிகிரி முடித்தவங்களுக்கு +1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தமிழ் லாங்குவேஜ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரியில் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு 30 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 33 இயர்ஸும், எஸ்சி கேட்டகரிக்கு 35 இயர்ஸும், எஸ்டி கேட்டகரிக்கு 30 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு வேக்கன்சி இல்லை. இவங்க யூஆர் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி யூஆர் வேக்கன்சியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோன்னா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அந்த ஏஜ் லிமிட்டு தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 58 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் 3 இயர்ஸ்க்கு தான் எடுக்கிறாங்க. மந்த்லி சேல்ரி பார்த்தோன்னா 38,000 வரைக்கும் கிடைக்கிது. ப்ளஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தோன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது 100 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் நாலேஜில் லாஜிக்கல் ரீசனிங் அண்டு நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 20 மார்க்கும், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜில் 80 மார்க்கும், ஓவரால் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். டைம் டூரேஷன் பார்த்தோன்னா 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாக மினிமம் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு 50% எடுக்கணும். ஓபிசிக்கு 40%, எஸ்சிக்கு 40%, எஸ்டிக்கு 50% மினிமம் கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், நோ நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் 486 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் 236 பே பண்ணால் போதுமானது. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி ப்ரொவிஷ்னல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேட் எந்தெந்த சர்டிஃபிகேட்டில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன இந்த சர்டிஃபிகேட்டோட சைஸு என்ன டைப்பில் இருக்கணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் எலிஜிபிள்னால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தோன்னா 4/3/2026, எண்டிங் டேட் 2/4/2026. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.